டேய் தண்டச்சோறு மேக்ஸ் எதிரா சீக்கிரம் எதிரா. என் பேர் தான் மேக்ஸ். எனக்கு 30 வயசாகுது. இன்னையும் வேலை கிடைக்கிறேன். அதனால எங்கள் அம்மா தண்டச்சோறு சொல்கிறாங்க. சரி, என்ன கூப்பிட பார்த்தா சப்பாத்தி கொடுத்தாங்க டிஃபனுக்கு. ஒரே ஒரு சப்பாத்தி. அதை சாப்பிட்டு வெளியே போய் வேலை தேடிப்பான்னு சொன்னாங்க. சரி, நானும் சப்பாத்தி சாப்பிட்டுக்கினேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்ச உடனே எங்கே போகலாம் திக் பண்ணியிருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சு சிட்டி மார்க்கெட் போகலான்னு. சிட்டி மார்க்கெட்டுக்கு போய் அந்த மரத்தை பார்த்துருந்து அப்படின்னு கொஞ்சம் கடை இருந்துச்சு. சரி, அந்த கடையில் பார்த்துனே இருந்தேன்னா அப்புறமா உள்ளே போகலான்னு நினச்சி. சரி, உள்ளே போக காலை எடுத்து வச்சேன். காலை எடுத்து வச்ச உடனே ஒரு கடை பார்த்தேன், சில்லறை வேலை. அந்த வேலை போய் கேட்கலான்னு பார்த்தேன். அங்கேயே வெயிட் பண்ணியிருந்தேன். யாராவது ஒரு அண்ணன் வெயிட் பண்ணி கால் வலிச்சிச்சு. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாரு. வெயிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்துனே இருந்தான். சரி, அவகிட்ட போய் கேட்கலான்னு கேட்டேன். ரொம்ப கெஞ்சி கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ பார்த்தீங்கன்னா முடியாது சொல்லிட்டான். போடா சொல்லிட்டான். சரி, நான் என்ன பண்ண தெரியாம இன்னும் கெஞ்சி கேட்டேன். அது பார்த்தீங்கன்னா அவ தள்ளி விட்டா என்ன. அந்த கோபத்தில் நான் ஓடி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவகிட்ட இருந்து. போடான்னு. சரி, அப்புறமா யோசிச்சுன்னு இருந்தேன், என்ன பண்ணுறது இப்போ. சுற்றி பார்த்தா வெறும் கடையா இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல எனக்கு வேலை கிடைக்கல. சரி, திங்க் பண்ணினே இருந்தேனா அவன் என்ன பண்ணுறது தெரியல. சரி, சுற்றி பார்க்கலான்னு போனேன். இன்னும் கொஞ்சம் தூரம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட வேலை கேட்டேன். அவனும் முடியாது சொன்னான். அது என்ன ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி வேலை. சரி, இப்போ இங்கே வேலை கிடைக்கல. சரி, நான் வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன். ஆனால் வீட்டுக்கு போனால் அம்மா வீட்டுக்கு சேர்க்காதில்ல. சரி, சிட்டி மார்க்கெட்டு வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன். சரி, போயினே இந்த ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கும்போது ஜோஷில் அம்மா இன்னைக்கு ராத்திரி சோட் போடுமா இல்லையாரு. காத்தாலேயே ஒரு சப்பாத்தி தான் போட்டுச்சு. சரி, நைட்டில் என்ன போடுன்னு யோசிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ரோட்டில் ஸ்லோவாக போயின ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது பார்த்தீங்கன்னா வீடு வந்துச்சு. வீடு இவ்வளோ சீக்கிரம் வருமானு யோசிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, வீட்டுக்குள்ளே போய் படியே போயிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலான்னு நினச்சேன். சரி, போகிறா இப்போ மேலே என்ன ஆகுது பார்க்கலான்னு. எங்கள் அம்மா தான் என்ன பண்ணிட போகிறாங்க. போயினே இருந்தானா. சரி, நல்ல வேலை வீடு வந்துச்சு. வீடு வந்த உடனே உள்ளே போகலான்னு நினச்சி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கேட்டை திறக்கல. உள்ளே போக நான் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெளியே கத்துறேன். சரி, அப்புறமா வீட்டு உள்ளே விட்டாங்க. ஆனால் வீட்டு உள்ளே விடல, வெளியே கேட்டு கிட்ட தான் விட்டாங்க. சரி, கொஞ்ச நேரம் அப்புறமா உள்ளே கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து அதை சாப்பிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை சாப்பிட்டுக்கிறேன். ஜென்ரல் ஒருத்தர பார்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பார்த்தேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா பார்த்துருந்தேன். பிஸ்கெட் சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே பை ஃப்ரெண்ட்ஸ்.